பாரதிக்கு என்னடாச்சு சொல்லுடா, வாய் மூடிட்டு இருக்க. தேவிமா, பாரதி எப்படி இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் ஆகல? ஒண்ணும் ஆகல சித்தி, அழாதீங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பாரதி அவசரப்பட்டுட்டாங்க. அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. என்னையும் மல்லிகாவையும் வாழ வைக்கிறதுக்காக தான் அண்ணி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. இல்லடா இல்லடா, பாரதி ஒரு தப்பு பண்ணலடா. அதான் எல்லாம் தப்புக்கு அதான் காரணம். அவளை கேட்க கூடாது கேள்வி கேட்டு சந்தோஷ். சந்தோஷ், ஐயோ சந்தோஷ், ஏண்டா? என்னாலதான் எல்லாம், என்னாலதான் எல்லாம். நான் தான் காரணம். இல்லடா கண்ணா, இல்ல, நீ தப்பு பண்ணலடா. தப்பு பண்ணது நான் தான் அதுக்கு காரணம். அவங்க பழைய தம்பையில எடுத்து போட்டுக்காதீங்க. யாரும் இதுக்கு காரணம் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இப்ப வந்து விஷத்தை குடிச்சு சாக கிடக்குறாளே, அதுக்கு இந்த கிழவன் தான்டா காரணம். இந்த கிழவன் தான் காரணம். இது நிக்கிறானே இந்த பைய மல்லிகாவை நினைச்சு தனம் ஏகி செத்துக்கிட்டு இருக்கிறானே, அதுக்கு நான் தான் காரணம். தன் வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியாம என் வாக்க நம்பி கனவுல வாழ்ந்துட்டு இருக்காளே அந்த மல்லிகா, அதுக்கு நான் தான் காரணம். நான் தான் காரணம். சிதம்பரம், பிளீஸ் கொஞ்சம் பொறுமையாடுறா. பாரதிக்கு ஒன்னும் ஆகாதுடா. நீ பேசாம இரு. உன்னால பேசாம இருக்க முடியாது. ராஜேஷ், உன் பெரியப்பா கூட்டிட்டு வெளியில போ. எங்கட போய் சொல்றேன்? எங்க போய் சொல்றேன்? நான் எங்க போய் என்னத்தை சாதிக்க போறேன்? போதும்டா, போதும். மொத்தமா தோத்துட்டேன் மந்திரி, மொத்தமா தோத்துட்டேன். ஒரு குடும்ப தலைவனா, ஒரு அப்பனா, ஒரு பெரியப்பனா, ஒரு மாமனாரா, மொத்தமா தோத்தாச்சுடா. நான் மட்டும் தோக்கலடா, என்ன நம்பி இந்த குடும்பமே நீ தோத்துட்டு நிக்குது. பாரதி கிட்ட சந்தோஷ் கிட்ட சொல்லாதேன்னு சொன்னது நான் தானே. அவ தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த விபரீதம். மாமா மாமா ப்ளீஸ், மாமா ப்ளீஸ், நீங்க அமைதியா இருங்க. நீங்க பதட்டத்துல இருக்கறனால இப்ப அமைதியா இருந்து என்ன ஆக போகுது? எதுவுமே பேச வேண்டாம் ப்ளீஸ், தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இன்னும் என்ன ஆகணும் மாப்பிள்ள? இன்னும் என்ன ஆகணும்? நடக்க கூடாது விபரீதம் நடந்து போச்சே. இப்ப சொல்ல நான் எப்ப சொல்ல போறேன்? இனி மறைச்சு என்ன பிரயோஜனம்?
மாப்பிள நான் என்னெல்லாமோ நினைச்சு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்தேனே, அது இத்தனை பெரிய விபரீதத்தில் முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கல மாப்பிள. இந்த போய் சந்தோஷ் இப்படி தறிகட்டி போயிட்டு இருக்கானே, யாராவது வந்து இவனை திருத்தணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக அப்பாடுபட்டு இந்த பாரதியை விட்டு மருமகளா கொண்டாந்து சேர்த்தேன். எங்கேயோ இருந்த பொண்ணு, எந்த குடும்பத்திலும் இருந்த பொண்ணு என்னோட சுயநலத்துக்காக என்னோட மருமகளாக போதானே, இன்னைக்கு அந்த கதி அவளுக்கு. இந்த தேவியும் அதே மாதிரிதான், யார் பேச்சையும் கேட்காம தன்னிச்சையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச திருந்துவன் நினைச்சு அவளுக்கு ஒரு கண்டிஷனை போட்டேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாதான் உனக்கு சொத்துல பங்குன்னு. திடீர்னு இந்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துருன்னா எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா நல்ல வேளை ஆண்டவன் கிருப்பையில இவர் நல்லவரா இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த தேவியை திருத்தினாரு. இத்தனை பண்ணி என்னடா பிரயோஜனம் பத்ரி? நிலைமை இப்ப கைமீறி போயிடுச்சே, என்ன பண்ணுவேன் நானு? சிதம்பரம் ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோலா இருறா. இல்லடா இல்ல, இப்ப பாரதி செத்தான்னா அதுக்கு சந்தோஷ் காரணம் இல்லடா, நான் தான் காரணமா இருக்க போறேன். வேணாண்டா. இல்ல பாவம் அந்த பாரதி ஒரு பாவம் அறியாத பொண்ணு. அவ இந்த அளவுக்கு துணிச்சிருக்கான்னா தாங்க முடியாத மன அழுத்தம் தானே காரணம். அந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்துறது நான் தானே. நான் தான் சொன்னேன், உனக்கு தெரிஞ்சது அத்தனை சந்தோஷிக்கிட்டு சொல்லிடாதே, அவன் முன்கோபி, சரியா புரிஞ்சுக்க மாட்டான், அவசரக்காரன், அதனால விபரீதம் ஏதாவது நடந்துற போது சொல்லாதேன்னு சொன்னேன். எனக்காக அத்தனை மன அழுத்தத்தையும் தாங்கி என் குடும்பத்துக்காக அத்தனை பெரிய தியாகம் பண்ணிருக்கிற அந்த பொண்ணு, அவளுக்கு பதிலுக்கு நான் என்ன பண்ணேன்? விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் துரத்தி இருக்கிறேன். சந்தோஷ், டாக்டர், பாரதி உங்களுக்கு யார் சொன்னாங்க பாரதி பாய்சன் சாப்பிட்டாங்கன்னு? இல்ல, வாமிட் பண்ணா மயக்கம் போட்டா. ஏற்கனவே நாங்க ரொட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரதிக்கு சலைன் போட்டு கான்ஷியஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பாய்சன் சாப்பிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாரதி பாய்சனே சாப்பிடலன்னு. ஏதோ ஸ்ட்ரெஸ்ல நேத்துல இருந்து அவங்க சாப்பாடு சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதான் மயக்கமாயிட்டாங்க. நீங்களும் பயந்து என்னையும் பயமுறுத்திட்டீங்களே. அப்புறம் சந்தோஷ், ஒரு குட் நியூஸ். நீங்க அப்பாவாக போறீங்க. ஐயோ டேய் சந்தோஷ், சந்தோஷ், அப்பா. சிதம்பரம் சார், நீங்க தாத்தாவாக போறீங்க. நான் ரொட்டி பாரதி பார்க்கணும்.
ஓ ஷுவர். போங்க, நீங்க எல்லாரும் போய் பாருங்க. சிதம்பரம், பாரதி மாமா, என்ன நீங்க அவசரப்பட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்க இருந்தீங்களே. நல்ல வேளை டாக்டர் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தினாங்க. அவங்க மட்டும் வரலன்னா. கதிர், வந்தது டாக்டர் இல்ல, கடவுள். அதனால தான் இவனை சொல்ல விடாம தடுத்திருக்கு. இல்லைன்னா எல்லாத்தையும் இவனே உளறி கொட்டியிருப்பான். டேய், நான் சொல்லல என்னடா, பாரதி நிச்சயமா சொல்லத்தான போறா. அதை சொல்றதுக்காக தானே நம்ம மெனக்கிட்டு இவனை கோயிலுக்கு வர சொன்னா. கோயில சொல்ல முடியல, இங்க நிச்சயமா சொல்லிடுவல்ல. அவளை யார் தடுக்க முடியும்? பாரதி, என்ன பாரதி? இங்க பாரு பாரதி, என்ன பாரதி? உடம்பு சரியில்லை பாரதி. பாரதி, 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 என்ன என்ன பாரதி? பாரதி, பாரதி, பாரதிக்கு பாரதிக்கு பாரு பாரதி, பாரதி, பாரதிக்கு பாரதி, பாரதிக்கு பாரு பாரதி. ஐயோ பாரதி, பாரதிக்கு பாரு பாரதி. என்ன பாரதி பண்ணிருக்கு பாரதி? நீ போயிட்டு நான் கூட வந்துடுவேன். பாரதிக்கு பாரு பாரதி, பாரதிக்கு பாரு பாரதி. பாரதியை எக்காரணம் கொண்டு சந்தோஷ் கிட்ட உண்மையை சொல்ல விடக்கூடாது. கரெக்ட். பாரதி கர்ப்பமா இருக்கான்னு டாக்டர் சொன்ன உடனே சந்தோஷ் முகத்தில் தெரிஞ்ச ஆனந்தத்தை பாத்தீங்களா மாமா? எத்தனை நாளைக்கு பிறகு அவரை நான் சந்தோஷமா பாக்குறேன் தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் எக்காரணம் கொண்டு பிரியக்கூடாது. இந்த ஆனந்தமும் அன்னோன்யமும் அவங்களுக்குள்ள என்னைக்கும் இருக்கணும். அவங்கள நம்ம பிரிய விடக்கூடாது. பாரதியை சந்தோஷ் கிட்ட உண்மையை சொல்ல நாம விடவே கூடாது. நல்லவங்களுக்கு கடவுள் மனுஷ ரூபத்துல வந்து உதவி பண்ணுவார்னு சொன்னேனே, அந்த கடவுள் தான் இப்ப பாரதி வயித்துல குழந்தையா வந்திருக்கு. இல்லைன்னா பாரதி நேரம் சந்தோஷகிட்ட விஷயத்தை சொல்லியிருப்பாளே. ஸோ நல்லது நடக்க கடவுள் குழந்தையா வந்திருக்கார். அந்த குழந்தைய வச்சு தான் பாரதியை நாம சொல்ல விடாம தடுக்கணும். ஓகே சிதம்பரம், பாரதியை பார்க்கலாம். வா. பாரதி, சந்தோஷ், குழந்தை ஆணோ பெண்ணோ, ஆனா உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்க கடவுள் அனுப்பின குழந்தை. நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கோயிலுக்கு போயிட்டு வா. கோவிலுக்கா? இப்ப எதுக்கு? ஆமாண்டா, இப்பதான் போகணும். எவ்வளவு பெரிய கட்டத்திலிருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. போய் சாமிக்கு நன்றி சொல்ல வேணாமா? நல்ல செய்தி வேற சொல்லியிருக்காங்க டாக்டர். எல்லாத்துக்கும் சேர்ந்து வேடிக்கிட்டு வா, உடனே போ. அது தயங்காதடா, அப்பா சொல்றத கேடு. சாமி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. நீ மாத்திரம் போனா எப்படி? தேவியும் அழைச்சிக்கிட்டு போ. நான் ஆமா தேவி, நீயும் சந்தோஷ் கூட போயிட்டு வா. நான் எதுக்கு போனோம்? அது ஆமா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா சாமி விஷயத்துல அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. போயிட்டு வாங்க. வந்துடுறேன். பயந்து செத்துட்டேன் பாரதி. உங்க அப்பா விட்டுட்டு போய் கண்ணீர் காயறதுக்குள்ள இப்படி ஒரு இடி விழுந்தா தாங்க முடியுமா? உங்களுக்கு ஒண்ணுன்னா நானும் அம்மாவை செத்து போயிருவோம்க்கா. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லக்கா. பாதி சொல்லும், உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சை நின்னு போச்சுடா.
சரவணா, உங்க அம்மாவையும் சிவகாமியும் அழைச்சிக்கிட்டு கேன்டீனுக்கு போய் காஃபி வாங்கி கொடு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் பாரதி கூடயே இருக்கேன், எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். போங்கம்மா. போங்க சொல்றேன்ல. போங்க. கூப்பிடுங்க. கூப்பிட்டு போங்க. அத்தை போங்க. நீங்க அத்தை வாங்க. போய் சாப்பிட்டாங்க போங்க. வாங்க. வாங்க அத்தை. போங்க போங்க. மெதுவா மெதுவா. மெதுவா. பாரதி, மாலதி எதை சொல்லி எங்களெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு பாரதிக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே அத பாரதி பார்த்துப்பா, நீ கவலைப்படாதேன்னு சிதம்பரத்துக்கு நான் தைரியம் சொன்னேன். ஆனா நீ அதனால ஏற்படுற விளைவுகளை பத்தி யோசனை பண்ணாம சந்தோஷக்கிட்ட விஷயத்தை போட்டு உடைக்க பார்த்தியே. ஆமாம்மா, என்ன விபரீதம் நடந்துக்கணும் யோசிச்சு பாத்தியா? பாரதி, நீ இல்லாம சந்தோஷால வாழவே முடியாதும்மா. எப்படி பதறி போயிட்டான் பாத்தியில்ல நீ? பாரதி, நீங்க பண்ணாத தப்புக்கு நீங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? ஒண்ணு புரிஞ்சுக்குமா, நீ இல்லாம சந்தோஷாலே நிம்மதியா இருக்க முடியாது, அவன் இல்லாம நீ சந்தோஷமா இருக்க முடியாது. பாரதி, ஒரு விஷயத்தை சொல்லாம மறைக்கிறதுக்காக வெக்கப்படுறதும் வேதனைப்படுறதும், எதுக்காக அந்த விஷயத்தை மறைக்கிறோம், யார்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை மறைக்கிறோங்கிறது தான் இருக்கு. இப்போ சந்தோஷ் கிட்டையும் தேவி கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லாம மறைக்கணுங்கிறது எதுக்காக? அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தானே. அப்புறம் நீ இதுல குற்ற உணர்வோட ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அனி, நீங்களும் அண்ணனும் பிரிஞ்சா இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருமா? பாரதி, நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சாதான் 4 குடும்பம் சந்தோஷமா இருக்கும். பாரதி, நீங்க தோத்து போயிட்டா அப்புறம் யாருமே நீ அடிக்கடி சொல்லுவிய மறந்துட்டியா? நாம் பேரளவுல மட்டும் பாரதி இல்ல, குணத்தாலையும் பாரதி மாதிரி தானே. அப்புறம் என்ன, கம்பீரமா எழுந்து நில்லு பாரதி, எல்லா பிரச்சனையும் தானா சரியாகும். பாரதி, சந்தோஷ் ஒரு அடம் பிடிக்கிற குழந்தைம்மா, தயவு செஞ்சு அவனை கைவிட்டுறாத, அவன் தாங்க மாட்டான். பாரதி, தேவி வாழ்க்கையை காப்பாத்துங்க ராம்னு நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காகத்தானே பேர் கூட முழுசா தெரியாத மலரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மலர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? இப்ப நீங்க உண்மையை சொன்னா அப்போ நீங்க காப்பாத்தி கொடுத்த தேவியோட வாழ்க்கை என்ன? பாரதி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். ஏன் பாரதி, இந்த மாலத்தி எல்லாம் ஒரு ஆளா? நீ நினைச்சா அவளை இப்படிங்கிறதுக்குள்ள அடக்கிட மாட்டியா? மாலத்தியை எப்படி அடக்கணும், ராஜேஷுக்கும் மல்லிகாவுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சுன்னா உனக்கே தெரிய வந்துடும். உன்னால முடியும் பாரதி.